கர்மானா என்னன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் புரிஞ்சுக்குவாங்க. கர்மாவுக்கு வந்து முடிவே கிடையாது. பேசிக்கிட்டே இருக்கலாம். கர்மா ஒரு மனிதனுடைய செயலை கர்மா தான் தீர்மானிக்குது. கர்மான்னு ஒண்ணு இல்லன்னா, உலகத்துல நல்லதும் நடக்காது, கெட்டதும் நடக்காது. அத அழிக்கணும். அந்த கருமாவை நான் அழிச்சுட்டேன். கருமாவை நான் துறந்துட்டேன்றான் பாத்தியா? இப்ப நல்லா தெரிஞ்சுக்கோ. திருவண்ணாமலையில போனோம்னு வச்சுக்க. சாதுக்கள் உட்கார்ந்திருப்பாங்க. நான் அவங்கள வந்து தவறுதலா பேசுறேன்னு நெனைக்க வேண்டாம். சாதுக்கள் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோ. அந்த சாதுக்கள்லாம் வந்து என்ன பண்றாங்கன்னா, யாசகம் எடுத்து அவங்க ஜீவனத்த நடத்துறாங்க. ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவங்களுடைய பின்னணிய போய் நீ தேடி பாரு. ஏதோ ஒரு பிரச்சனையில காவி கட்டிட்டு வந்திருப்பானே தவிர, கடவுள் தான் வேணும்னு காவி கட்டிட்டு வந்திருக்க மாட்டான். இல்ல புள்ள துரத்தி விட்டான். வூட்ல பிரச்சனை. கடன் தொல்ல தாங்க முடியல. ஜெனரலா போய் ஆய்வு செய்யுங்க. காவி கட்டிக்கிட்டு அங்க உட்காந்துக்கிட்டு இருக்கிற 90% ஆய்வு செய்தால் தான் இதனுடைய பிரச்சனை என்னன்னு தெரியும். இத எதுக்கு சொல்றேன்? நான் வந்து என்னுடைய கர்மாவ தொலைக்க தான் அண்ணாமலையார சுத்துறேன். நான் இப்படி இருக்கிறேன்ட்டுலாம் நம்ம சொல்றான் பாத்தியா? அவன் கர்மாவ தானே அவன வூட்டுக்குள்ள இருந்து வெளியில தெருத்துது. ஆமா. ஏல கௌரவமா, கண்ணியமா சோறு துண்றானா, அவன ரோட்ல உட்காந்து சோறு துண்ணுன்றானா, அவன் விதி. விதி தான் கர்மாவா? நான் தான் சொல்றேன். இந்த கர்மாங்கிறதுக்கு பல பேர் இருக்குது. விதி சொல்லலாம். கிரகங்கள்னு சொல்லலாம். என் நேரம். நேரம்னு சொல்லலாம். என் தலையெழுத்துன்னலாம். அதனால கர்மா வந்து ஒரு மனிதனுடைய நல்லதுக்கும் பயன்படுது, கெட்டதுக்கும் பயன்படுது. நன்மை, தீமை 2யும் செயல்படுத்துவது கர்மா தான்.